எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த ஊருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது என்னன்னா, ஊரில் இருக்கிற உங்களுக்கு பிரச்சனை என்னவோ அதை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்றேன். இந்த ஊரில் வேலை இல்லாதவங்க யார் யார் இருக்கீங்களோ வாங்கன்னு சொன்னதுனால வந்திருக்கீங்க. அதனால் ஊருக்கு ஹெல்ப் பண்ணலான்றது உங்கள் கருத்து என்ன? ஐயா, ஊருக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பளம் இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? நான் டபுள் டிகிரி படிச்சவனாச்சே. அதுவும் கரெக்டு தான்ப்பா. இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம். நீ டபுள் டிகிரின்ற எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? ஐயா, நான் படிச்ச படிப்புக்கு ஒரு 30,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க 25,000 ரூபாய் கொடுங்க, நான் வேலை செய்யறேன். அப்படியா? சரிப்பா. நீ எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? நானும் டபுள் டிகிரி தான். என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 40,000 சேலரி கிடைக்கும். 30,000 கொடுத்தா போதும். சரி, நீ எவ்வளோப்பா கேட்குற? ஒரு டிகிரி தான் 20,000 கொடுத்தா வேலை செய்கிறேன். சரிப்பா, நீ எவ்வளோப்பா கேட்குற? இவங்களெல்லாம் கேட்கவே இல்லை. எப்பா, அவங்கள அப்புறம் கேட்டுக்கிறேன், நீ சொல்லுப்பா. நானும் டிகிரி படிச்சிருக்கேன், 20,000 ரூபாய் கொடுத்தா போதும். ஓ அப்படியா? அவங்கெல்லாம் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சியாக இருக்கும், அது டிகிரிக்கு சமம். அப்புறம் கேட்டுக்கிறேன், நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குறீங்க? ஐயா, இந்த ஊர்ல நிறைய பேர் டிகிரி படிச்சுக்கிறோம், 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இப்போ இந்த ஊரில் நிறைய படித்தவங்க இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. வாப்பா, அப்படி போய் உட்காரு. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேருக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இதில் சிக்கல் இருக்குது. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன சம்பளம் என்ன வேலைன்னு சொல்கிறோம். ஐயா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். இல்ல டெட் சென்டருக்கு போய் பண்ணலாம். அப்போ படித்த நீங்கள் எதுவும் பண்ண முடியாதா? ஐயா, நாங்களாம் படிச்சது வேற படிப்பு. அந்த வேலைலாம் நாங்கள் பண்ண முடியாது. தம்பி, பண்ண முடியாதா பண்ண தெரியாதா தெளிவாக சொல்லு. எனக்கு தெரியாது, மற்றவங்கள என்ன கேட்டுவாங்க. சரிப்பா, மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏங்க, சம்பந்தம் இல்லாம அது ஏங்க எங்ககிட்ட கேக்குறீங்க? அப்படியா? சொல்கிறாங்களே, ஃபோன்லேயே அந்த சைட்டு ஓப்பன் பண்ணி அது உள்ளே போய் பண்ணலான்ட்டு, அப்படிலாம் ஒன்று இருக்குது, தெரியுமா? அது தெரியா, அதை எடுத்து ஓபன் பண்ணோன்ட்டு. அதுக்கு தான் உங்களை நெட் சென்டர் போக சொன்னோம். நெட் சென்டர் போகிறதெல்லாம் இருக்கட்டும், அதான் தெரியும்ல. அதில் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபில்லப் பண்ணணும் அதை சொல்லுங்க. ஆதார் கார்டுக்கு வந்துச்சு, என்ன ஃபில்அப் பண்ணணும்? ஆமா, இது எப்படி நீ ஓபன் பண்ண? அவர் சொன்னாரு, அது இதானே. தெரியலையா? என்னப்பா ஆளுக்காளு பேசி நிற்கீங்க? ஓப்பன் ஆயிடுச்சா? என்னென்ன ஃபில்லப் பண்ணணும் தெரியுதா? தெரியலங்க. எனக்கு ரேஷன் கார்டு ஓப்பன் ஆயிருக்குங்க. ஓ, ரேஷன் கார்டு ஓப்பன் ஆயிடுச்சா? பாமாயில், கிருஷ்ணாலு, அரிசி, ரவை, மைதாலாம் போடுறாங்களான்னு பாரு. இல்லை சார், இங்கே அரிசி மட்டும் தான் போட்டாங்க. ஆ, ரொம்ப சந்தோஷம். சரி, இதை விட்டுருவோம். லோனு எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும்? ஐயா, அது யாருக்கு தேவையோ அவங்க தான் வாங்கணும், எனக்கு தேவையில்லையா? ஹலோ டபுள் டிகிரி, உனக்கு தேவையில்ல தெரியுது. இப்போ நம்ம இங்கே சேவை மையம் வச்சுருக்கோம்ல, மக்களுக்காக உதவுறதுக்கு. யாருனா லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம தான் அது வாங்கி தர போகிறோம். அது எப்படி வாங்குறது? ஐயா, நான் மட்டும் தான் டபுள் டிகிரியா? இந்த பக்கத்துல இருக்காரு, இவரு தான் டபுள் டிகிரி, இவரை கேளுங்க. அப்பா, என்னையா இதை மாட்டுக்கிற? உன்னை கேட்டானா நீ சொல்லு. நம்பா, சண்டை போடாதீங்க. நம்ம நாட்டில் படித்தவங்களுக்கு லோன் இருக்குது, குடும்ப தலைவிக்கு லோன் இருக்குது, சுய தொழில் செய்ய இளைஞர்களுக்கு லோன் இருக்குது. அது எப்படி வாங்கணும் அப்படின்றது மொபைலில் உங்களுக்கு தெரியுமா? வாங்க முடியுமா? அதெல்லாம் வாங்க முடியும்பா, அதான் அவர் சொல்றாருல்ல. நான் சொல்றது இருக்கட்டும், வாங்கலாம் அப்படின்றது உனக்கு தெரியுமா? இல்ல, வாங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது. எப்பா, உனக்கு தெரியுமா? நிறைய பேர் லோன் வாங்கிட்டு போயிட்டுக்கிறாங்க, அதான் தெரியும் எனக்கு. எப்பா, உனக்கு? அது ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க, கரெக்டாக ஃபில்லப் பண்ணால் பணம் கொடுப்பாங்க. ஃபார்ம் கொடுப்பாங்க, கரெக்டாக ஃபில்லப் பண்ணால் பணம் கொடுப்பாங்கலாம் எனக்கும் தெரியும். இந்த ஃபோன் மூலியமா அப்ளை பண்ண முடியுமா, ஃபில்லப் பண்ணி அனுப்ப முடியுமா, அது மூலியமா வாங்க முடியுமா? ஐயா ஐயா, டென்ஷன் ஆகாதீங்கயா, நான் தெரிஞ்சுன்னு வந்து சொல்றேன்யா. அப்போ நான் உங்ககிட்ட தெரியாத விஷயத்தை கேட்டிருக்கேன். இனிமேல் தான் தெரிஞ்சுன்னு வந்து சொல்ல போறீங்க. சரி, A² × B² AB² இருக்குல்ல, ஃபார்முலா தெரியுமா? தெரியும் மாவா, தெரியும் சார். படிச்ச அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்க.
சூப்பர் சூப்பர். அந்த ஃபார்முலாவை எங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கீங்க? நோட் புக்ல யூஸ் பண்ணிருக்கேன் சார். அப்ப படிச்ச படிப்பு நோட் புக்ல யூஸ் பண்றதுக்கு, லைஃபுக்கு யூஸ் ஆகாதுல. A² × B² AB² இதெல்லாம் வந்து லைஃபுக்கு தேவையில்ல. நோட்ல எழுதி மார்க் வாங்கணும். கரெக்டா? அதெல்லாம் லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. படிக்கிறதுக்கோ மார்க் வாங்குறதுக்கோ அது. ஓ, மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பீங்களா? டபுள் டிகிரி. சூப்பர். இப்போ பேங்க்ல கல்வி கடன் தராங்க, விவசாய கடன் தராங்க, தொழில் கடன் தராங்க, வீடு கட்ட கடன் தராங்க, பர்சனல் லோன் அது தராங்க. அதுக்கெல்லாம் பர்சன்டேஜ்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ 1 லட்ச ரூபாய் வாங்கினா எல்லாத்துக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வரும் சொல்லுங்க? அதெல்லாம் வந்து பேங்க் மாறும்யா. சரி, அத பத்திலாம் எங்க கிட்ட ஏன் சார் கேக்குறீங்க? சார் பாவம் தேவைப்பட்டிருக்காரு கேட்டிருப்பாரு. எனக்கு தேவைப்படுதா தேவைப்படலையான்றது முக்கியம் இல்லை. நான் சொல்ல வர்றது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஊர்ல நம்ம சேவை மையம் வைக்கும் போது இதெல்லாம் கேட்பாங்க மக்கள். அப்படி கேட்கும் போது போன் மூலியமாவே இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச வேலைன்னு சொன்னேன். புரியுதா? ஐயா, படிச்சிருந்தாலே போதும் வேலை தருவேன் நீங்க. இப்ப நான் இதெல்லாம் தெரியுதான்னு கேக்குறீங்க? நீங்க படிக்கிறது இது மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கதான். ஸோ படிச்சவங்களுக்கு எதுவுமே தெரியல, வெறும் ஏட்டு சுரக்கா. நீங்கெல்லாம் படிப்பீங்க, எழுதுவீங்க, மார்க் வாங்குவீங்க, வேலைக்கு போவீங்க, கொடுக்குற வேலை படிக்கிற வேலை கொடுத்தா கூட செய்வீங்க. படிச்ச படிப்புக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிக்கிறது இல்லை. அப்படி எதுவுமே தெரியாது. சிம்பிளா ஒன்று கேட்குறேன். 10 லட்ச ரூபாய் லோன் வாங்குறேன், 8% வட்டின்றாங்க. ஓகேவா? இனிஷியல் அமௌண்ட் எதுவும் கட்டல. அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு நான் கட்டுறேன்னு சொல்றேன் பணத்தை. இன்ட்ரெஸ்ட் பணம் எவ்வளோ? 15 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பணம் எவ்வளோ? அசல் எப்போ அடையும்? மாசம் எவ்வளோ கட்டணும்? அதை சொல்லுங்க. ஐயா, நானும் அக்கௌண்ட்ஸ் படிச்சேன் தான். நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் கத்துக்க முடியும். அப்போ ஸ்கூல்ல காலேஜில் சொல்லி தரதெல்லாம் கற்றுக்க முடியாது. சும்மா பல லட்ச ரூபாய் போட்டு உங்களை உங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சதெல்லாம் சும்மா. வேலைக்கு சேர்ந்தப்பறம் தான் போய் படிப்பீங்க. அப்போ இது சொல்லித்தர இடமா இல்லை அந்தந்த நிறுவனம் சொல்லித்தர இடமா? அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்க வேலை கொடுங்க, நான் செய்யறேன். எது வேலை கொடுத்தா சரியா? உன் வேலையே இதுதான். பேங்க்ல போய் தான் அக்கௌண்ட்ஸே கற்றுக்க முடியுன்ற. நான் தான் கத்தா கொடுக்க போறேன். உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன். நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் ஆதார் கார்டில் என் பேர் சேர்க்கணும்ப்பா, இல்லை நீக்கணும்ப்பா, இல்லை வயசை சேர்க்கணும்ப்பா, டேட் ஆஃப் பர்த் சேர்க்கணும், ஃபோன் நம்பர் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டா நம்ம பண்ணி தர போறோம். அது எதுவுமே உங்களுக்கு தெரியலையே. பேங்க்ல யாருன்னா லோன் வாங்கிட்டு வந்து, எப்பா ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்கேன், எவ்வளோ கட்டியிருக்கேன் பாருப்பா, எவ்வளோ வட்டிக்கு போயிருப்பாருப்பா, இன்னும் எவ்வளோ வருஷம் கட்டணும் இப்படி கேட்டா அதை நீங்கள் கணக்கு போட்டு இது இருக்குன்னு சொல்லணும். அதுவும் தெரியலையே. அப்புறம் நீங்க என்ன படிச்சீங்க? இதுல டபுள் டிகிரி 30,000 குத்தாதான் போவேன், 20,000 குத்தாதான் போவேன். நீங்க என்னதான் படிச்சீங்க? இந்த 2 பெரியவங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள ஏன் உட்கார வச்சேன் தெரியுமா? அவங்க கிட்ட இது மாதிரி கணக்கை கேட்டேன். அவங்க 2 நிமிஷத்துல மனக்கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. இது இப்படிதான் இப்படிதான் இப்படிதான், இது தெரிலங்க இது தெரிலங்க, இது தெளிவா பேசிட்டாங்க. நீங்க எதுவுமே தெரியல. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. போன்ல எல்லாம் இருக்குன்னா, போன்ல கவர்மெண்ட்டே சொல்லுது இந்த ஆப்ல நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கங்க, இதே குத்து அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்கன்ற. உங்களை வச்சு ஒரு ஆணையும் புடுங்க முடியாது போல இருக்க. என்னதான் படிச்சீங்க? ஏங்க என்ன படிச்சிருக்கீங்களா கேட்காதீங்க. எங்க மார்க் ஷீட்லாம் எடுத்துன்னு வரோம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஏங்க ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் எழுதுவோம் படிக்க சொல்லி தருவோம், இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அப்படியா? அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க? இது எந்த யூனிவர்சிட்டியில போய் கத்துக்க போறீங்க? படிக்கிற படிப்பை உணர்ந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சும்மா புக்கில் இருந்து அப்படியே படிச்சுட்டு எழுதிட்டு நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் எல்லா வேலையும் நல்லா செய்வேன் அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. நடைமுறை என்னன்னு தெரியணும். H2O என்ன? இல்லை கேட்குறேன். உடனே சொல்றீங்க தண்ணி. ரைட். என்ன ஃபார்முலா? தண்ணி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஒரு குளோரினும் இன்னொரு ஆசிட்டும் நான் தரேன், மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? சரி, கிடைக்கிற பொருளை வச்சு என்ன பண்ண முடியும் தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க சாக் பீஸ்ல எழுதி போடுறதான் பாக்குறீங்க. இதை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. பிராக்டிக்கலா எதோட எது மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும், அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து குளோரோ ஆக்சைடு கிடைச்சது, அதுல வந்து ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், மாலிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், சிட்ரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஊற்றணும், அதை எடுத்து வச்சா என்ன பண்ண முடியும். இப்படி பல விஷயம்லாம் படிச்சு நீங்க கண்டுபிடிப்பாளராக வரணும்.
சரி, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லைன்னா படிக்கிற படிப்பு ஒரு ஃபார்ம் கொடுத்தா ஃபில்அப் பண்ண தெரியல, டிகிரி படிச்சேன்றீங்களே. சரி, ஃபார்ம்ல செக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு மீனிங் என்ன? ஐயா அசிங்கமாலாம் கேட்காதீங்கய்யா. அட லூசு பையில, மேலா ஃபீமேலா எதிர்க்கிறது தான் செக்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இதுவே தெரியல, அசிங்கமா பேசுறேன்றிய பரதேசி. ஏங்க அவன் பேசணும் அவனை திட்டுங்க, என்னையா பரதேசின்றீங்க? சரி, தப்புதான்ப்பா. டெஸ்டினேஷன் அப்படின்ற காலத்துல என்ன ஃபில்அப் பண்ணுவ? நானும் பரதேசி தான், ஒத்துக்கிறேன். தெரிலன்னா பரதேசின்னு ஒத்துப்ப. சரி, உன்னுடைய ரிலீஜியன் அப்படின்றாங்கல்ல, அதுக்கு மீனிங் என்ன? ரிலீஜியனு எல்லா ஃபார்ம்லயும் இருக்குங்க, நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கியா? சரி, அது விடு. ஏதோ ஒரு ஃபார்ம்ல சென்டர் அப்படி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? சென்டர் ஐயா ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டேன், என்னையே கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. டபுள் உனக்கு இந்த அவரை கேளுங்க. அப்போ உனக்கு தெரியல. சரி விடு. எப்பா உன்ன நான் அவனை கேட்குறேன்ப்பா, அதுக்கு பதில் தெரியாதோ. வவுல்ஸ்னா என்ன? இல்லைங்க, அது மெயினுங்க. மெயின் இங்கிலீஷுக்கு அது மெயின் தெரியும், ஆனா அது என்னன்னு தான் தெரியலங்க. AEIOU தெரியுதா? அது இங்கிலீஷ் இலக்கணுங்க. அப்போ உயிரெழுத்து என்ன? ஆளுந்து அவ வரைக்கும் அதான் உயிரெழுத்து. மட சாம்பிராணி, ஆங்கில உயிரெழுத்து சொல்லு. ஆங்கிலத்துல உயிரெழுத்து இருக்கிறதே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்பா மொழின்னு ஒண்ணு இருந்தா உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு எல்லாம் இருக்கதான் செய்யும். எப்பா புலவர நிறுத்திக்கோ. உங்களுக்கு தமிழும் தெரில, இங்கிலீஷும் தெரில, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவும் தெரியல, எதுவுமே தெரியாம ஏன்டா நீங்கெல்லாம் டிகிரி வாங்குறீங்க? உங்களுக்கு சொல்லி குத்தமே இல்லை. கல்வி அப்படி இருக்கு. கல்வி எப்படி இருக்குன்னா, புத்தக புழுவாக்கி படிச்சு மார்க் வாங்கி என்னுடைய இந்த கல்லூரியில் பள்ளியில் இவ்வளவு மதிப்பெண் வாங்கினார்கள் முதலிடம் அப்படின்னு போர்டு வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லி தராங்களே தவிர, உணர்வு பூர்வமா, ஆக்கப்பூர்வமா, பிராக்டிக்கலா உங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்து லீவ் லெட்டர் எழுத சொல்ற மாதிரி ஒரு பேங்க் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணோம், ஒரு லோன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணோம், இப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கணும். ஒரு வங்கிக்கு போனா எப்படி எழுதணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் அங்கே மனு வேணும்னா எப்படி எழுதிக்கணும், இப்பெல்லாம் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக எழுதி அப்படி கற்றுக் கொடுத்தாதான் நீங்கள்லாம் உருப்படுவீங்க. இந்த ஊரில் படித்தவனை வேலைக்கு வேணாம் எனக்கு. நாங்களே எங்கன்னா போய் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுன்னு இருப்பான். அவன் மொபைலையே ஆப்ரேட் பண்ணி கற்றுன்னு இருப்பான். அவனை கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் யாரும் வேலைக்கு வேணாம், கிளம்புங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்ததே வேஸ்ட். வேற எங்கேயா ட்ரை பண்ணியிருந்தா கூட வேலை கிடைச்சிருக்கும். அட வாங்க போலாம். வந்ததே வேஸ்ட் போச்சு. என்னங்க கட்சியில் இப்படி ஆகி போச்சு? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நம்ம ஊர்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி படிச்சவங்களை வச்சுன்னு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அப்போ ஸ்கூலு காலேஜுக்கு போறதுல வேஸ்டா? இப்ப வரைக்கும் வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா என்ன கத்துக்கிறோம், ஏன் கத்துக்கிறோம், அது எங்க அப்ளை பண்ணணும், அது எப்படி பண்ணணும்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், மார்க் வாங்கணும், இதுலதான் குறியா இருக்காங்க பசங்களும், ஸ்கூலும், டீச்சரோ, ஹெட்மிஸ்டரும், நடத்துறவங்க எல்லாருமே. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அறிவை வளர்த்துக்கிறதுக்குன்னு எப்ப புரியுதோ அப்பதான் இதெல்லாம் மாறும். நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் சார்.